ஒரு தேவதையை சந்திக்கின்றார்கள். அந்த தேவதை அவர்களை ஆதி காலத்திலிருந்து எதிர்காலம் வரை அவர்களை கூட்டிச் செல்கிறது. விலை உயர்ந்த வைரம் என்றால் என்னவென்றே தெரியாத காலம் முதல் அந்த வைரத்தின் மதிப்பு சிறிது சிறிதாக உயர்ந்து வரும் நிகழ்வும், அதனோடு டெக்னாலஜியின் வளர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கும் காலத்தின் மதிப்பையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய கற்பனை நகைச்சுவை நாடகம். இதோ உங்களுக்காக எமது பள்ளி குழந்தைகள். கடவுளே, அஜித்தே, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? தெய்வமே, இந்த நாளை ஓட்ட வேற வழியே இல்லையா? ரொம்ப போர் அடிக்குது. எதுக்குடா புலம்பி நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஐடியா வேணா சொல்லட்டா? ரெண்டு பேரும் பேசாம படுத்துக்கலாம். டேய் அப்பா, ரொம்ப கஷ்டமான வேலை வேண்டாம். ஆனா நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு? வா, ரெண்டு பேரும் பேசாம படுத்து தூங்கலாம். கைப்புள்ள என்னடா முடிச்சுக்கிட்டு இருக்க? குழந்தைகளே, என்னை கூப்பிட்டீங்களா? யாருமா நீ? பாதி சர்க்கஸ் ஓடி வந்த மாதிரி இருக்க. கடவுளே, இவரை கூப்பிட்டு விட்டு இப்ப யாருன்னு தெரியலன்றீங்களே. சரி விடுங்க, நான் தான் உங்களுக்கு சில பல அதிசயங்களை காட்ட போற தெய்வம். என்னது தெய்வமா? சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். ஆப்ரகடாப்ரா, கற்பெழுந்து மென்தோன்ற காலத்து வானோடு முத்தொன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. என்ன இடம் இது? பார்க்க ஏதோ காடு மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? மனுஷன் தான் மனுஷனே தெரியாத காலத்துல இருக்கோம். அப்படியா? அப்படி எல்லா காலத்துல இருக்கோம். அக்கடி சொல்லு. இப்போதெல்லாம் நமக்கான உணவை இப்படி சுட்டு சாப்பிட்டாதான் வயிறு செரிமானமே ஆகுது, சரிதானே? சரிதான். இந்த கற்களை தேய்ச்சி என் கையெல்லாம் வலிக்குது. நெருப்பே வரல. இது வேலைக்காகாது. வேற ரெண்டு கல்லெடு. டேய் போகா, இந்த கல்ல பாருங்க, பாக்குறதுக்கு ஏதோ வைரக்கல்லு மாதிரி தெரியுதுல. அட ஆமாண்டா, அது வைரக்கல்லே தான். என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். இது என்ன கல்லு? பார்க்க பல பலன்னு வித்தியாசமா தெரியுது. இந்த கல்லை கூர்மைப்படுத்தி விலங்குகளை வேட்டையாட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நீ சொன்னா சரியாதான் இருக்கு. வா, இதனை நம்ம கொண்டாடலாம். அறிவு இருக்காடா உங்களுக்கு? வைரக்கல்லுனா என்னன்னே தெரியாம அத ஆயுதமா மாத்த போறானுங்க பாரு. அவனை ஒரு கை பார்க்கதான் போறேன். தம்பி, கொஞ்சம் பொறுமை. அவங்க வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்துட்டு போறாங்க. நீ அங்க போனா அவங்க வறுவல் போட்டுருவாங்க. இப்ப நம்மோட அடுத்த காலத்துக்கு போவோம் வாங்க. ஆப்ரகடாப்ரா, கைப்பழந்து மண் தோன்ற காலத்து வானோடு முன்தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. ராஜா ராஜ கம்பீர ராஜமாதான ராஜகுலத்தில் வேட்டைய மகாராஜா வருகிறார். இதோ வந்துட்டேன். இவரு நம்ம சந்திரமுகிய போட்டு தந்த வேட்டைய மகாராஜா தானே? ரொம்ப டெரர் பீஸ்டா இவரு. யார் அங்கே? எனது மக்கள் அனைவரும் பஜ்ஜி போண்டா சுண்டல் எல்லாம் சாப்பிட்டு நலமாக இருக்கின்றார்களா? இல்லை மன்னா, பஜ்ஜி கடையில் வாழைக்காய் இல்லையா? சுண்டல் கடையில் பட்டாணி இல்லையா? ஏன் போண்டா கடையில் என்ன கூட காலியாகி விட்டதா? ஆக மொத்தத்தில் நமது மக்கள் பசியோடும் பட்னியோடும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னா. நீங்களே பாருங்களேன். என்ன மன்னா? அச்சச்சோ, இவர்கள் இல்லை மன்னா, இதோ இவர்கள் தான். என்னது? வேட்டைய மகாராஜா நாட்டில் உணவுக்கு பஞ்சமா? உங்களை பார்த்தால் எதிரி நாட்டு மன்னனை உளவாளி போல் உள்ளீர்களே. இல்லை மகாராஜா, தங்களுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பளியுங்களே. நாங்கள் வேண்டுமென்றால் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன யோசனை? ஸ்விக்கி இருக்க பயமேன் மன்னா, ஸ்விக்கியில் ஆர்டர் செய்துக்கலாமே. என்ன? சிவகாமியா? எனக்கு தெரிந்ததெல்லாம் சந்திரமுகி தானே. இது யாரு சிவகாமி?
சண்முகத்தின் தங்கையா? ஸ்ரீக்கும் சிவகாமிக்கும் வித்தியாசம் தெரியாத மங்குடி மன்னா. யாரை பார்த்து மங்குடி மன்னன் என்று சொன்னாய்? பொடிப்பயலே, மன்னித்து விடுங்கள் மன்னா. அப்படி என்றால் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு விடையளிங்களேன். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயன் கட்டையால் அடிப்பான். அவன் யார்? அவன் யார்? தெரியலையே. நீயே சொல்லும் பார்க்கலாம். நான் உன் புத்திசாலித்தனத்தை அறிந்து கொள்கிறேன். ஐயோ மன்னா, அவனுக்கு விடை தெரிந்திருந்தால் அவன் ஏன் மன்னா இங்கிருக்க போகிறான்? அதுவும் சரிதான். சரி, உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் நீ சொன்ன சிவகாமிக்கும் நான் கொடுக்கும் பரிசாக இந்த வைரக் கற்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அட பாவிங்களா, ஸ்விக்கின்னு சொல்லி வைரத்தாட்டைய போட்டு வந்துட்டீங்களே. கில்லாடிங்க தாண்டா நீங்க. சரி வாங்க, அடுத்த காலத்துக்கு போவோம். ஆப்ரகடாப்ரா, கைப்பேந்து மென் தோன்ற காலத்து வாழோடு முத்தொன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. ஏங்க, ஏன் இந்த சாலை இவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு? மகாராணி வந்தீங்கன்னு இந்த சாலை எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இப்படி குண்டும் குழியுமா இருக்கு. ரொம்ப தனிச்சுக்காதீங்க. சரி, எப்போதான் இந்த சாலை சரியாகும்? ஆமா, இந்த கிராமத்து மக்களும் ஒன்னா சேர்ந்து நம் தேவைகளை நாமே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு எப்போ தோணுதோ அதை நம்ம எப்போ செயல்படுத்துறோமோ அப்போதான் இது சரியாகும். புரிஞ்சுதா? அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்க. என்னங்க, ஜமீன்தார் மனைவி தளத்துல இருக்கிற வைர அட்டிகையை பாத்தீங்களா? மினுக்குது. எனக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு உங்க கூட பவனி வரணும்னு ஆசையா இருக்குதுங்க. இதுக்குள்ள ஒரு துண்டு கீழ் கிடக்குது, அதை மாத்தவே வழி இல்லையா? இல்ல விளையாட்டு கேக்குதாமா? ஒரு வைரக்கல்லோட மதிப்பு 4 லட்சம் பெருமானம் பெறும். உனக்கு தெரியுமா? ஓ, அப்படியாங்க? என்னதான் காலம் மாறினாலும், எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், இந்த பொண்ணுங்களுக்கு நகை மேல இருக்கிற ஆசை மட்டும் மாறவே மாறாது. பாத்தியா போகா, இந்த காலத்துல வைரத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லடா? ரொம்ப நல்லதா போச்சுடா. அந்த ராஜா கொடுத்த வைர முடிச்ச பத்திரமா வச்சுக்கோடா. அந்த தேவதையும் அது மேல ஒரு கண்ணாதாண்டா இருக்காங்க. என்ன சொன்னீங்க? தேவதாண்டா எனக்கு. உங்களை இங்க அழைச்சிட்டு வந்த என்னையே சந்தேகப்படுறீங்களா? காலம் மாற மாற உங்களோட குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. கடிகாலம் வருதுன்னு கண் கூட தெரியுது. சரி, நாங்க அடுத்த காலத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்ரகடாப்ரா, கைப்பேந்து மென் தோன்ற காலத்து வாழோடு முத்தொன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. ஜிபிடி, இன்னைக்கு மழை பெய்யுது, ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா? இந்த மூடிய வானிலை மற்றும் ஈரப்பதத்துடன் கூடிய நிலைமை இல்லை. எனவே தற்போது மழை பெய்யவில்லை. மழைக்கான எந்த முன்னெடுப்பும் இல்லை. பள்ளிக்கு விடுமுறையும் அளிக்கவில்லை. எனவே உன் சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டிவிட்டு உடனே பள்ளிக்கு கிளம்பு. சிட்டி ஜிபிடி, உனக்கு கூட என்ன பார்த்தா பாவமா இல்லையா? இல்லை மட்டையா. அச்சோ, என்னோட சயின்ஸ் மேம் வைரத்தை பத்தி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்களே, நான் அதை எழுதவே மறந்துட்டேன். அதை பத்தி எனக்கு டீடைல்ஸ் கொடுக்குறியா? இல்ல, நீ அதை எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறியா? இதோ விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அரிதான வகையிலான வைரம் ஒன்று லோன்ஸ்டோலைட் என்ற பெயரில் அறியப்படுகிறது. இது பொதுவாக பூமியில் உள்ள வைரங்களை விட அதிகமாக கடினமானதாகவும் உறுதியானதாகவும் உள்ளது. எனவே விண்வெளியில் அற்புதமான இயற்கை பண்புகளுடையது மற்றும் தொழில்நுட்பத்திலும் பல்வேறு பயன்பாடு கொண்டதாக இருக்கும். இது போதுமா? இல்ல இன்னும் தகவல்கள் வேணுமா? இவ்வளவு விஷயம் இருக்கா? அதுக்குதான் நீ வேணும்னு சொல்றது. சிட்டி ஜிபிடி வாழ்க, சிட்டி ஜிபிடி வாழ்க, சிட்டி ஜிபிடி வாழ்க. என்ன ஆகா போகா வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? வாய மூடுங்க, இல்ல கொசு உள்ள போயிட போகுது. டேய் போமா, நம்ம கிட்ட சிட்டி ஜிபிடி ஒண்ணு இருந்தா போதுண்டா. நம்ம எக்ஸாமே நாம பாஸ் பண்ணிடலாம். டேய், நாம ரேடியோ, டிவி, மொபைல், ஏன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் கூட பார்த்துட்டோம். ஆனா இந்த சிட்டி ஜிபிடிய இப்போதாண்டா பார்க்கலாம். இதுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல போல. பசங்களா,
காலமும் மனுஷங்களும் மாற மாற டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? சரி, அடுத்த காலம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க போலாம். ஆப்ரகடாப்ரா. கைத்தோன்று மண் தோன்ற காலத்து வாழோடு முன் தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. பாத்தியா, நம்ம சயின்டிஸ்ட் நம்ம விட இந்த வைரத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாரு. நம்ம விடவா இந்த வைரம் மதிப்பு வாய்ந்தது? ஏன் என்னோட மெமரியிலயும் இதே கேள்விதான் இருக்கு. இதுக்கு ஒரே வழி, இந்த வைரத்தை நாம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். பொருங்க, நீங்களும் மனிதர்கள் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது வைரக்கல், இயற்கை படைத்த அற்புதமான படைப்பின் ஒரு வடிவம். உங்களை உருவாக்கின நானும் எனது மனித இனமும் தோன்றும் முன்னரே இந்த வைரமானது தோன்றிவிட்டது. எனவேதான் இதன் மதிப்பும் தனித்தன்மையும் வளர்ந்து கொண்டே வருகிறது. உங்களை உருவாக்கிய நான் இந்த வைரத்தின் மிகப்பெரிய மதிப்பையும் அற்புதத்தையும் உங்களுக்குள் புரோகிராம் பண்ணாதது என் தவறுதான். இதோ இயற்கையின் அற்புதத்தை உங்களுக்குள் புகுத்தி உங்களை மேலும் அப்டேட் செய்கிறேன். ஓகே மாஸ்டர். கை தோன்று மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. இவ்வளவு நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவா? பார்த்தியாக இயற்கையின் அற்புதத்தை, இவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்குமே பாடம் சொல்லித்தரது நம்ம மனுஷங்க தானே. பின்ன அறிவில் சிறந்தவர்கள் நம் மனிதர்கள் தான். சரிதானே? ஒத்துக்கிறீங்களா? எனவே அறிவில் சிறந்து விளங்கும் மனிதர்களாகிய உங்கள் அனைவருக்கும் முடிவா என்ன சொல்ல வர்றோம்னா, உயர்ந்த தொழில்நுட்பங்களை எவ்வளவுதான் உருவாக்கினாலும் அதை இயக்குவது மனித அறிவே. எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் வேறு எதை காட்டிலும் இயற்கையின் மகத்துவமும் அதன் படைப்பின் ஆழமும் மேலானது என்பதை மனிதர்களால் மட்டுமே முழுமையாக உணரவும் மதிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கவும் முடியும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இயற்கையின் மதிப்பை ஒருபோதும் குறைத்து விடாது. மாறாக அதன் அற்புதங்களை மேலும் தெளிவாக காண உதவும் ஒரு கருவியாகவே என்றும் இருக்கும். எனவே நாமும் நமது இயற்கையின் மதிப்பையும் டெக்னாலஜியின் வளர்ச்சியையும் ஒன்றுக்குள் ஒன்று வீழ்த்தி விடாதபடி அதனோடே அறிவில் சிறந்து வளர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.